بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக குர்ஆனில் மாற்றப்பட்ட வசனங்கள், மாற்றிய வசனங்கள், அதாவது நாசிக் மன்சூஹ் என்ற வகைகள் உள்ளன என்பதையும், அதில் நாசிக் மன்சூஹ் என்கிற பெயரில் நிறைய தவறான செய்திகள், குர்ஆனின் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் இந்த நாசிக் மன்சூஹ்ங்கிற வகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் உரிய சான்றுகளோடு நம்ம விரிவாக பார்த்தோம். நாசிக் மன்சூஹ் கொண்டு சொன்னால் ஒரு வசனம் மாற்றப்பட்டுச்சுன்னா எந்த வசனம் அதை மாற்றினுச்சின்னு சொல்லணும். அது அதுக்கு சமமானதாக இருக்கும், அதை விட மேலானதாக இருக்கும். அப்படி குர்ஆனில் சொல்கிற காரணத்தினால சும்மாவாச்சும் அந்த சூறா இருந்துச்சு, இந்த சூறா இருந்துச்சு, அப்படி ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒன்று இருந்துச்சு, அது மாற்றிருச்சின்னு சொன்னார்களே. ஆனால் எது மாற்றினுச்சு அதை சொல்லாமல் எழுதி வச்சுருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். இது மாதிரி புகாரில், முஸ்லீம்லேயே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சான்றுகளோடு பார்த்துட்டோமா. அடுத்து அதன் தொடர்ச்சியாக அந்த ஷியாக்கள்ன்ற ஒரு பிரிவினர் இருப்பதை நீங்கள்லாம் அறிவீர்கள். அது ஷியாவாக இருந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் குர்ஆனில் 114 அத்தியாயம்தான். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஷியாக்கள் அச்சிடக்கூடிய குர்ஆனில் எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அல்ஹம்துல ஆரம்பித்து நாஸில் தான் என்ன செய்கிறாங்க, முடிக்கிறாங்க. அப்போ குர்ஆன் ஒரே மாதிரியாக உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஆனாலும் ஷியாக்களுடைய ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், இந்த 114 தான் குர்ஆனு, எல்லாரும் ஒத்துக்கிட்டது தான் நம்ம சொல்லணும். ஆனாலும் 2 அத்தியாயங்கள் இருந்தன, அதை நீக்கிவிட்டார்கள் என்று அதனை ஒரு நம்பிக்கையாக, ஒரு கொள்கையாக, ஒரு பதிவாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் போய் சேர்க்க மாட்டாங்க. இந்த 114 இல்லாமல் வேறு 2 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த சூறாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய சூறாக்கள். அந்த சூறாக்களும் குர்ஆனில் இருந்ததை நினைச்சிட்டாங்க, அலியை குறிப்பிடுறதுனால அதை நீக்கிட்டாங்க என்று சொல்லி அந்த சூறாவையும் போட்டு இதுதான் நீக்கப்பட்ட சூறா என்று என்ன செய்கிறாங்கன்னா பதிவுகளாக போடுறாங்க. குர்ஆனில் சேர்த்து அச்சடிக்கிறது இல்லை. 114 சூறாவோடு சேர்த்து இது 115வது சூறா, இது 116வது சூறான்னு அவங்க அச்சடிக்கிறது இல்லை. என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ஒன்று இருந்துச்சுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க. இந்த குர்ஆன் இவ்வளவு தான் கிடையாது, இன்னும் 2 இருக்கிறது, இந்த 114 அல்லாத இன்னும் 2 சூறாக்கள் இருக்கிறது என்று நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை என்ன செய்கிறாங்கன்னு, அந்த நம்பிக்கையை கண்டிக்கக்கூடிய ஷியாக்களும் இருக்கிறார்கள். அவங்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையை பொதுவாக பரவலாக அனைவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா அதை ஊட்டியிருக்கிறாங்க. உதாரணமாக அவங்க ஷியாக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் என்னன்னு கேட்டால், ஃபஸ்லுல் ஹிதாப் ஃபி இஸ்பாத்தி தஹ்ரீஃபி கிதாபி ரப்பில் அர்பாப் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்லுல் ஹிதாப் ஃபி இஸ்பாத்தி தஹ்ரீஃபி கிதாபி ரப்பில் அர்பாப். ரப்புல் அர்பாப்னா இறைவனுடைய கிதாபில் ஏற்பட்ட மாற்றங்கள், திருத்தங்கள் குறித்த ஒரு விளக்கம் அப்படின்னு போட்டு அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 சூறா இருந்துச்சு. அந்த 2 சூறா எதுன்னு கேட்டால், முதல் சூறா சூரத்து நூரைனின்னு அந்த சூறாவுக்கு பேர். அந்த சூறா இதுதான் என்று என்ன செய்கிறாங்க எழுதி இதை ஒரு இமேஜாகவும் வைத்திருப்பார்கள். இதை ஓதுவார்கள். அவங்களும் என்ன செய்வாங்க, உட்காந்து ஓதுவார்கள். இது குர்ஆனில் உள்ளது என்று நம்புவார்கள். ஆனால் குர்ஆனில் சேர்த்து அச்சிட மாட்டாங்க. அது என்ன சூறான்னு பார்த்தா, இது நாசிக் மன்சூஹ்ல இவங்க செஞ்ச வேலை மாதிரி தான் அவங்களும் செய்கிறாங்க. வழங்குதா, இவங்க எப்படிட்டு குர்ஆனில் இல்லாத ஒன்றை அப்படி ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு இவங்க சொல்கிற மாதிரி அவன் ஒன்று சொல்கிறானா இல்லை, இவன் தான் அந்த தப்பு செஞ்சான்னு நம்ம சொல்ல இயலாது. ஏன்னா நான் இது வரைக்கும் கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு எடுத்து காட்டிய
அந்த மன்சூகான வசனங்கள்னு சொல்கிறாங்கல்ல, உதாரணமாக அஹ்ஸாபுங்கிற சூறா வந்து பக்கரா அளவுக்கு இருந்துச்சு, அது இப்போ வரைக்கும் மாற்றப்பட்டுருச்சுங்கிறாங்கல்ல, இதுக்கும் என்ன வித்தியாசம் அவன் சொல்கிறதுக்கு? அப்போ வந்து அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அவங்க செஞ்ச வேலையை வாசலை திறந்து வச்சது நம்ம ஆளுக்கு தான். இவர்கள் செய்வார்களாம், குரானில் இது இருந்துச்சு அது இருந்துச்சு, அதை நீக்கி விட்டார்கள் இது நீக்கி விட்டார்கள்னு இவங்க சொல்லிக்கிடுவாங்களாம். அது அவன் சொல்கிறது மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவன் சொல்கிறதும் தப்பு, நீங்கள் சொல்கிறதும் தப்பு. இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி தான் இவங்க சொல்கிறது தப்புங்கிறத என்ன செய்ய சமநிலையில் வைத்து அதை புரிந்து கொள்ளணும். அந்த சூறா என்ன சொல்லுதுன்னா, சூரத்தை நூறைன். நூறைண்டா நூறுண்டா என்ன? ஒளி, பிரகாசம், வெளிச்சம். நூறைன் என்றால் 2 வெளிச்சங்கள். 2 வெளிச்சங்கள்னா யாருன்னு கேட்டால், ஒன்று ரசூலுல்லாஹ், இன்னொன்று அலி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒளி என்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒளி என்றும் சொல்லக்கூடிய நூறைன், 2 நூறுகளை பற்றிய அத்தியாயம் சூரத்து நூறைன் போட்டிருக்கிறாங்க. அதில் எப்படி வரும்னு கேட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினு பின் நூறைனி, 2 நூறுகளை நீங்கள் நம்ப வேண்டும். மூமின்களே, நீங்கள் வந்து 2 நூறுகளை நம்ப வேண்டும். அன்சலஹுமா, அந்த 2 பேரையும் வந்து அல்லாஹ் தான் இறக்கி வைத்திருக்கிறான். எத்துலுவான் அலைக்கும், அந்த 2 பேரும் உங்களுக்கு ஓதிக்க அல்லாஹ் ஒரு ரசூலையும் கூட்டாக்கி இறக்குனது 2 பேருக்கும் சேர்த்தா அந்த குரான் இறங்கின மாதிரி இந்த கற்பனையான சூறாவில் சொல்லப்படுது. எத்துலுவான் அலைக்கும் ஆயாத்தி, எனது வசனங்களை உங்களுக்கு அந்த 2 பேரும் ஓதி காட்டுறாங்க. ரசூல்லாம் ஓதி காட்டுறாங்க, அலியும் ஓதி காட்டுறாரு. ஒய் ஹசீரானிக்கும், அந்த 2 பேரும் உங்களை எச்சரிக்கிறார்கள். அதான் குரானில் வந்து அவரையும் பங்காளி ஆக்கிடுறாங்க. ஒய் ஹசீரானுக்கும் அதாபயோமின் அலீம், மகத்தான நாளுடைய ஒரு வேதனையை விட்டு உங்களை வந்து தண்டிக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள், எச்சரிக்கிறார்கள். நூறானி, அந்த 2 நூறுகளும் பாலுஹுமா மின்பாலின், ஒன்றிலிருந்து ஒன்று பிறந்ததாகும். 2 ஒன்றுக்குள்ளே ஒன்று, ரசூலுல்லாஹும் அலியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று காட்டக்கூடிய, இப்படி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஆரம்பித்து இது முழுசாக தேவையில்லை, அலியை புகழ்ந்து என்ன செய்யும் இது வரும். அதில் அந்த சூறாவில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு அலமோ அம்புசம் பாருங்க, அங்கங்கே குறிப்பிடுவாங்க, தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள். வலியர் ரசூலி, ரசூலுடைய வழி, ரசூலுடைய வழின்னு அலி, ரசூலுடைய பொறுப்பாளர், அவருக்கு மாறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அங்கே இதான் இது மாதிரி வந்து ஓ இன் அலியன் அந்த தொடர்ச்சியில் வரும். ஓ இன் அலியன் லமினல் முத்தகீன், அலி என்பவர் வந்து முத்தகீன்களில் ஒரு ஆள், இறையச்சமுடையவர்கள் ஒரு ஆள், இப்படிலாம் அந்த இப்படி சூறா இருந்துச்சான் அப்படின்ட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓ ஜால்னா லக்க முகமதே, உமக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், மின்ஹும் அவர்களிலிருந்து வசியன், வசியத்து செய்யப்பட்டவரை, உங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு தகுதியானவர் என்று வசியத்து செய்யப்பட்டவரை உமக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். உனக்கு அடுத்து அவளை அலிதான் அது பொறுப்பாளர், இல்லை அல்லஹும் எர்ஜுவும் அப்படின்னு என்ன செய்கிறது, அவரை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அலியன், அலி அவர்கள் காணித்தம் பிள்ளைலி, இரவில் நின்று வணங்குறவராக இருந்தார். அப்படி சாஜிதன், சஜிதா செய்கிறவராக இருந்தார். ஹதிருல் ஆகிரத்தை, ஆகிரத்தை எஹதருல் ஆகிரா, ஆகிரத்துக்கு பயப்படுறவராக இருந்தார். ஓ எர்ஜு ரஹமத்தை ரப்பிஹி, ரப்புடைய ரஹமத்தை, இப்படின்னு அலியை புகழ்ந்து அங்கங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூறா உண்டாக்கி இப்படி இவ்வளோ சின்ன சூறா, அவ்வளோதான். இந்த மாதிரி சில வசனங்களை கொண்ட சூரத்து நூறைன் என்று ஒரு சூறா இருப்பதாக நம்பி அதை வந்து குரானில் போய் டைரெக்டாக சேர்த்துறாமல் இவங்களா தனி பிரசுரம் மாதிரி வைத்துக்கொண்டு, சின்ன நூலாக வைத்துக்கொண்டு இதுவும் குரான் என்று ஓதுகிறார்கள். குரானில் சேர்க்கல, ஏன்னா குரானில் சேர்த்தா எல்லோரும் அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல, அதை கொஞ்சம் நல்ல வேலை செஞ்சாங்க. அதையும் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, உலகம் பூரா கேள்வி கேட்போம், பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அந்த ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இது தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு பேர் என்னென்னா சூரத்து நூறைனி, 2 நூறுடைய சூறான்னு ஒன்று இருக்குதான். அதே மாதிரி சூரத்துல் விலாயா, விலாயத்துன்னா வழி, பொறுப்பு கொடுக்குற சூறா அப்படின்ட்டு ஒரு சூறா வச்சுருக்கிறாங்க. அந்த சூறா என்னென்னு கேட்டால், இதுவும் அலியை பற்றி பேசக்கூடிய சூறா தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை சொல்லிவிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஆமினு பின் நபியி வல் வலியி, நபியை நம்புங்கள், வழியை நம்புங்கள். அதாவது நீங்கள் என்ன செய்யணும், நபியை மட்டும் நம்பினா பத்தாது, ஒல் வழியை நம்புங்கள். அல்லதைனி பாசனாகுமா, அந்த 2 பேரையும் நாம் தான் அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ் வந்து 2 பேர் அனுப்புனானா, என்ன
யஹ்தியானிக்கும் இலா சிராத்தி முஸ்தகீம், உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே நேர்வழி காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்து அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். அதில் ரெண்டாவது வசனம் என்னன்னு கேட்டால், நபியுன் ஓ வலியுன், ஒருவர் நபியாக இருக்கிறார், ஒருத்தர் வலியாக இருக்கிறார். பாலுஹுமா மின் பாலின், ஒருவர் மற்றவரிடமிருந்து உள்ளவராக இருக்கிறார், அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓ சப்பிஹிபி முடிக்கும்போது, அந்த சூறாவை முடிக்கும்போது, ஓ சப்பிஹிபி ஹம்தி ரப்பிக்க, உமது இறைவனை போற்றி புகழ்வீராக, ஓ அலியுன் மினஷாஹிதீன், அலி வந்து சாட்சியாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி, இது விலாயாவுடைய சூறா. விலாயத்துடைய சூறாங்கிறது சின்ன சூறா, ஃபாத்தியா சூறா மாதிரி ஒரு அளவில் உள்ளது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒல்லைலி மாதிரி கொஞ்சம் பெரிய சூறா, எது நூரைனிங்கிற சூறா. இப்படி இரண்டு சூறாக்கள் இருந்தன. அதை வந்து உஸ்மான் வந்து நினைஞ்சிட்டாரு, அதை நீக்கிட்டாரு, அது இந்த சூறா தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அவங்களுடைய வெளியீடுகளில் வெளியிடுகிறார்கள். ஆனால் கண்டிக்கவும் செய்கிறாங்க. அவங்கள சில அறிஞர் என்ன செய்கிறாங்க, இல்லை குர்ஆனில் அப்படிலாம் செய்யப்படலை, பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள். அந்த இதையும் வழங்கிக்கணும். நாசிக மன்சூவில் இதெல்லாம் மன்சூவில் கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் மாற்றிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு சொல்ல வர்றாங்க. இது ஒரு விஷயமாச்சா. இதுதான் உலூமுல் குர்ஆனில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, அதாவது நீக்கப்பட்ட மாற்றப்பட்ட வசனங்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த தலைப்பீன்கள் அறிந்து கொள்கிற விஷயம் இவ்வளவு போதும் நமக்கு. அடுத்து அறிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனுடைய இல்முல உள்ள அறிந்து கொள்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் என்பது சாதாரண மக்களும் விளங்கக்கூடிய வகையில், எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அருளப்பட்ட வேதம் அப்படின்னு நம்பணும். பொதுவாக வந்து ஒரு உயர்தரமான ஒரு இலக்கிய நூல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சாதாரண மக்களுக்கு விளங்காது, ரொம்ப இலக்கியம் படித்தவர்களுக்கு தான் விளங்கும். இப்போ திருக்குறளை வாசித்து சாதாரண மக்களுக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமா? தெரியாது. யார் அந்த தமிழ் புலமை பண்டிட்டுகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி கம்பராமாயணம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மகாபாரதம்லாம் அந்த காலத்து இலக்கியங்கள் இருக்குல்ல, அது வந்து தமிழ் மொழியில் இருந்தாலும் அதற்கு எல்லாருக்கும் அர்த்தம் செய்ய தெரியாது. அதே மாதிரி பல பல காப்பியங்கள் கவிதைகள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு நடையில் இருக்கிறதோ, அந்த தரமான நடையில் உள்ளது வந்து பாமரர்களுக்கு புரியாது. பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிட்டால் அது தரமானது இல்லை. அப்படி தான் உலகம் பூரா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தரம் ரொம்ப உயர்வானது. கொச்சையான தரத்தில் உள்ளதில்லை, ரொம்ப உயர்வான ஸ்டைலில் உள்ள ஒரு வேதம் அது. ஆனாலும் பாமர மக்களுக்கு விளங்கும். யாருக்கெல்லாம் விளங்கும்? வேற்றுமொழி பேசி பிலால் மாதிரியான ஆட்களுக்கு விளங்கும். பிலால் வந்து அவர் அரபி கிடையாது, அவர் அபிசீனியாவிலிருந்து அடிமையாக பிடித்து வரப்பட்டவர் தான் பிலால். அவருக்கு வந்து என்ன செய்யும், அவர் இந்த குர்ஆனை இப்போ கேட்டு நேர்வழி பெற்றார், அவருக்கு விளங்குது. அதே மாதிரி ரோமாபுரியிலேருந்து வந்த ஹுபைப் ரூமிம்பாங்கல்ல, அவர் இஸ்லாத்துக்கு தழுவுறார், அவருக்கெல்லாம் வழங்கி இருக்கிறது. சல்மான் பாரசீகத்தை சேர்ந்த சல்மானுக்கு விளங்குது. அப்போ வந்து இந்த குர்ஆன் வந்து பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு தான் விளங்குது என்று இல்லாமல், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் விளங்குதுன்னு இல்லாமல், அரபு மொழியை கற்றுக்கிட்டாங்கல்ல, வேறு மொழியில் பிறந்து அரபு மொழியில் வந்து கற்றுக்கிட்டாங்கல்ல, அந்த அரபு மக்களோட கலந்து அரபு மொழியை பேச படிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குமே விளங்கும். அப்போ உயர்ந்த ஒரு தரத்தில் இருக்கிற எந்த ஒரு நூலுமே எல்லோருக்கும் விளங்கும் விதமாக இருக்கவே இருக்காது. இது எந்த ஒரு நூலுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிற, எந்த மொழியில் எழுதப்பட்ட எந்த ஒரு இலக்கிய நூலை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் புலவர்கள் பண்டிதர்கள் தான் விளக்க உரை சொல்லுவாங்க. சாதாரண மக்கள் அதை வாசித்து என்ன செய்ய மாட்டாங்க, விளங்கவே மாட்டாங்க. அப்போ குர்ஆன் வந்து அவங்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய ஒரு உயர் தரத்தில் இருந்தால் கூட அதை ஓதுனா என்ன செய்த உடனே விளங்கும். ஓதுனாங்கன்னா உடனே மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி வந்து ஓதிய உடனே விளங்கும் வகையில் தான் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை லேசாக்கி வச்சுருக்கிறான். லேசாக்கி வச்சிருக்கிறோம் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான். உலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி. இது முக்கியமாக ஏன் இதை சொல்கிறோம்னு கேட்டால், குர்ஆனை வந்து ரொம்ப கடுமையானதாக சித்தரிக்கிற வகையில் மார்க்க அறிஞர்கள் அவங்களுடைய உரைகளில் அமைத்து கொள்கிறார்கள், அப்படி மக்கள்கிட்ட நம்ப வைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 54வது சூறாவில் 17வது வசனம், அதே சூறாவில் 22வது வசனம், அதே சூறாவில் 32வது வசனம், அதே சூறாவில் 40வது வசனம், இவ்வளவுலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால்,
வலக்கது எஸ்ஸர்னா, நாம் எளிதாக ஆக்கியிருக்கிறோம் அல் குரானை, இந்த குரானை வந்து லேசாக ஆக்கியிருக்கிறோம். எதுக்கு லேசாக ஆக்கியிருக்கோம்? லிதிக்ரி, விளங்குவதற்கு லேசாக்கி இருக்கிறோம். பயங்கர கஷ்டப்பட்டு அப்படி விளங்கணும்னு இது அமைக்கவே இல்லை, சொன்னவுடனே விளங்கிடும். அப்போ உலகது எஸ்தர்னல் குரானை வந்து நாம் எளிதாக உறுதியாக, கதுன்னு வந்திருக்குல்ல, கதுன்னா உறுதி, உறுதியாக நம்ம எளிதாக ஆக்கியிருக்கிறோம். லிதிக்ரி, விளங்குவதற்கு எளிதாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல்மின் முத்தகீர், விளங்குவோர் இல்லையா, விளங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த 4 வசனங்களில் வரிசையாக இந்த வார்த்தையை 4 வசனம் ஆக்கி வச்சுருக்கிறான். நல்லா 4 இடத்துல போடுறான். 54வது சூறாவில் 17வது வசனம் இது தான், 22வது வசனம் இது தான், 32வது வசனம் இது தான், 40வது வசனம் இது தான். அப்போ இதெல்லாமே என்ன செய்யுது? குரான் வந்து விளங்குவதற்கு எளிதாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து 47, 24 வசனம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், எளிதாக இல்லைன்னு ஒரு வாதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குரான் உனக்கெல்லாம் விளங்குமா? எங்களை மாதிரி ஆட்கள் விளங்கு, நாங்கள் சொல்கிறோம் நீ கேட்கணும். நீ குரானெல்லாம் படித்து மொழிபெயர்ப்பை படிச்சுலாம் கெட்டு போயிடுவீங்க, உங்களுக்கு விளங்காது, அதுக்கு எவ்வளோ உள்ள அர்த்தம் வெளி அர்த்தம்லாம் இருக்குது தெரியுமான்னு கேட்குறாங்கல்ல. அந்த மாதிரி குரானை பற்றி தவறான புரிதல் சரியில்லை என்பதற்காகத்தான் இந்த விவரங்களை உங்களுக்கு சொல்லப்படுது. அப்போ அதில் எல்லாம் சொல்லி கேட்டுறான், அஃபலா தபருனல் குரான், குரானை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது வந்து உள்ளங்களில் பூட்டு போட்டிருக்கிறாங்களா, ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு 47வது சூறாவில் 24 வசனத்தில் சொல்கிறான். அப்போ குரானை வந்து சிந்திச்சா விளங்குங்கிறான். சிந்திச்செல்லாம் பார்த்துறாது, உங்களுக்கு விளங்கவே விளங்காது, ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லாமல், சிந்திக்க மாட்டீங்களா, பூட்டா போடப்பட்டிருக்கு, எல்லாம் சிந்திங்கப்பா அப்படின்னு நல்லா வந்து அதில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து உலகதுல் அரபனா, இது வந்து 39வது சூறாவில் 27, 28 வசனங்களில் சொல்லப்படுகிறது. உலகத்தில் அரபுனால் இன்னா சீஃபி ஹாதல் குரானி மின்குள்ளி மசலின், ஒவ்வொரு ஓமைகளையும் இந்த குரானில் நம்ம அமைத்து வைத்திருக்கிறோம். உதாரணங்கள் எதுக்கு சொல்லுவாங்க எல்லாருமே? உதாரணம் சொல்லிடுறது எதுக்காக உதாரணம் சொல்லுவது? ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக சொன்னால் கொஞ்சம் விளக்கம் பத்தாமல் இருந்தால் ஒரு உதாரணம் சொல்லி என்ன செய்வாங்க? புரிய வைக்குவாங்க. அந்த உதாரணங்கள் என்பதை என்ன செய்யும்னா அந்த விஷயத்தை தெளிவாக கூடுதலாக புரிய வைக்கும். இந்த குரானில் ஏராளமான உதாரணங்களை வைத்திருக்கிறோம். எதற்காக? லஅல்லஹும் யத்ததக்கரூன், அவங்க படிப்பினை பெறுவதற்காக. அப்படி பார்த்தோன்னா அந்த உதாரணத்தை பார்த்தோன்னு செய்யும், அது வந்து இந்த மாதிரி பளிச்சென்று விளங்கி போயிடும். அதே மாதிரி குர்ஆனன் அரபியன் கைரது இவஜின், எந்த கோணலும் இல்லாத தெளிவான அரபு மொழி குர்ஆனாக நம்ம இதை அமைத்திருக்கிறோம்னு சொல்லி இந்த குர்ஆன் வந்து விளங்க எளிதாக இருக்கும். கூடுதல் விளக்கம் தேவைப்படுற இடத்துல உதாரணங்கள் மூலமாக இந்த குர்ஆன் வந்து செய்தியை விளக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறான்லாம் சொல்லி காட்டுறான். 17:41 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உலகது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆனில் எதக்கரு, அவர்கள் வந்து விளங்குவதற்காக இந்த குர்ஆனில் நினைஞ்சிருக்கிறோம், அனைத்தையும் அமைத்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி வந்து 10வது சூறாவில் 37வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், மாக்கான ஹாதல் குர்ஆனு ஐ யுஃப்தரா, இந்த குர்ஆன் வந்து யுஃப்தரா மிந்தூன் இல்லா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இட்டுக்கட்டப்பட்டது கிடையாது. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன எதைஹி, அதுக்கு முன்னுள்ள வேதங்களை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓ தஃப்சீல் கிதாபி, தெளிவுபடுத்தப்பட்ட கிதாபாக வேதமாக தஃப்சீல் பண்ண, தஃப்சீல்னா விரிவாக சொல்கிறது, விளக்கமாக சொல்கிறது, விளங்க வைக்கிற கிதாபாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வந்து விளங்க வைக்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு நிலையில் அமைக்கப்பட்டிருக்கு, நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இந்த ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்லும்போது அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஷஹ்ரு ரமலான் அல்லது 2வது சூறாவில் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபிஹில் குர்ஆன், இந்த ரமலானில் தான் குர்ஆன் வந்து அருளப்பட்டது. எதுக்கு அருளப்பட்டுச்சுன்னா ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு அருளப்பட்டுச்சு. அந்த நேர்வழி எப்படி காட்டுறேன்? ஓ பையினாத்தி மினல் ஹுதா, அந்த நேர்வழியை பையினா தெல்ல தெளிவாக காட்டும், நேர்வழியையும் காட்டும், தெல்ல தெளிவாக காட்டும். தெல்ல தெளிவாக காட்டினா என்ன அர்த்தம்? பளிச்சுன்னு வழங்கும்னு அர்த்தம். அதே மாதிரி இப்படியான வசனங்கள் பல வசனங்களின் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த குர்ஆன் வந்து ரொம்ப விளங்குவதற்கு எளிதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லி குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றையும் தெளிவாக விளக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை நம்ம இறக்கியிருக்கிறோம் அப்படின்னு 16:89 வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி குர்ஆன் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிஞர்கள்
குரான் எளிதாக விளங்குதுன்ற ஒரு நிலைமை உருவாயிருச்சுன்னு வைங்க. அப்போ நீங்களாக குரானை படிப்பீங்க, உங்களுக்கு ஒரு உண்மை அதில் விளங்கிடும். ஆனால் மார்க் அறிஞர்கள் வந்து அதுக்கு மாற்றமாக வந்து நடந்து கொண்டிருப்பார்கள், தப்பான மார்க்கத்தை வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்க. அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் குரான் பக்கம் உங்களை வரவிடாமல் ஆக்கணும். எப்படி வரவிடாமல் ஆக்குறது? குரான் எவ்வளோ விளக்குறது தெரியுமா, அதெல்லாம் போய் பார்த்தா உனக்கு புரியுமா, விளங்க முடியுமான்னு சொன்னால் என்ன செய்யாது, குரானின் பக்கம் நீங்கள் வரமாட்டீங்க. உதாரணமாக அந்த பேர் வைக்க, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டியிருக்கு. பேர் வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அஜரத்தை கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அஜர்த்து தான் அதுக்கு வந்து பேரை வைப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட வச்சுருக்குறாங்கன்னு வைங்க. நீங்கள் குரானை படிச்சுட்டே வருவீங்க. குரானை படித்தவொன்னே என்ன வரும்னு கேட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்னி சம்மைத்துஹா மரியம், என் மகளுக்கு நான் மரியம் என்று பெயரிட்டு விட்டேன் அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவாங்க. அப்போ பெற்ற தாயே பிள்ளைக்கு பேர் வச்சுருக்குறாங்க, அஜர்த்து தான் வைக்கணும்னு கிடையாது. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, கேள்வி கேட்டுருவீங்க. ஏங்க பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னங்க ரோல் இருக்குது, தாய் தகப்பன் வந்து பேரை வச்சுக்கிடுவாங்க, நீங்கள் எதுக்கு அதில் வர்றீங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் குரானை படிக்காத, குரான் விளங்காது, மேலோட்டமாக வச்சுக்கிட்டு எதையும் பேசுகிறாத, அதில் உள்ள அர்த்தம் ஒன்று இருக்குது, வெளி அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு மிரட்டல் விடுத்து குரானை விட்டு தூரமாக்கி விடுவார்கள். ஆனால் என்ன செய்கிறான், எளிதாக்கி இருக்கிறோம், புரிகிறதுக்கு எளிதாக்கி இருக்கிறோம், விளங்குவதற்கு எளிதாக்கி இருக்கிறோம், சிந்திப்பதற்கு எளிதாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த கருத்து வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், குரானில் 2 வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை எடுத்து கொண்டாந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க. என்ன வசனம்னு கேட்டால், ஒரு 18வது சூறாவில் 109வது வசனம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம கடல் இருக்குல்ல, கடல், இந்த கடல் வந்து கடலில் உள்ள தண்ணியை பூரா நம்ம மையாக்கிவிட்டோம். கடலில் உள்ள தண்ணி பூரா என்ன வச்சு, இங்காக மையாக ஆக்கிட்டோம் என்று சொன்னால், அதை வந்து இந்த வேதத்தை எழுதி முடிப்பதற்கு அது பத்தாது. இந்த வேதத்துக்கு விளக்கம் எழுத புகுந்தால் எழுதுவதற்கு இங்கு வேணும்ல, மை வேணும்ல, அந்த மை வந்து கடல் நீரை மையாக்கிட்டோம். தொட்டு 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 அல்லது ஊற்றி 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 எழுதுறீங்க. எழுதிக்கிட்டே இருந்தால் கடல் நீர் தான் வற்றிப்போமே தவிர விளக்கம் முடிவடையாது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த வசனம் தருவதாக அவன்கிட்ட மக்கள்கிட்ட சொல்லி, குரானில் போய் நீங்களாம் குரான் படி, எப்படி எவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கும்பாங்க. அந்த வசனத்தை பாருங்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லவ் கானல் பஹ்ரு, கடல் ஆகியிருக்குமே ஆனால், மிதாதுன்னா மை, இங்கு எழுதுறதுக்குள்ளே மை. அப்போ கடல் வந்து எழுதும் மையாக ஆகியிருக்குமையானால், லி கலிமாத்தி ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு, கலிமாத்தி என்றால் வார்த்தைகள், என் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு எழுதுவதற்கு அது மையாக மாறிவிடுமையானால், ல நஃபிதல் பஹ்ரு, கடல் வற்றி போய்விடும், முடிந்துவிடும். கபுல அன் தன்பத கலிமாத்து ரப்பி, என் இறைவனுடைய வார்த்தைகள் வற்றுவதற்கு முன்னால் கடல் வற்றி போயிடும். அது மாத்திரம் இல்லை, உளவு ஜினாபி மிசிலிஹி மததா, இது போன்ற இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரியா, இன்னொரு கடல், இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற கடல், இந்த கடல் அளவுக்கு இன்னொரு கடல் அளவுக்கு மைய கொண்டாந்து கொட்டினாலும் சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ங்கிறதுல அவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கிறது. எழுதிக்கிட்டு இருக்கலாம், அது வந்துக்கிட்டே கொட்டி கொண்டே இருக்குமா விளக்கம். அப்படி விளக்கம். இங்கே கடல் நீரை எழுதுறதுன்னா எவ்வளோ கடல் நீர் மையாக இருந்தால் எவ்வளோ எழுதலாம், யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த மாதிரியாக வந்து இந்த வசனம் சொல்கிறது. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ங்கிறது நீங்கள் பறக்கத்துக்கு அது ஓதிக்கலாமே தவிர, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எழுதி 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 குவித்து கொண்டே இருக்கலாம், அம்புட்டு விஷயம் அடங்கி இருக்கிறது. அப்படி எழுதி எழுதி குவித்தாலும் அதில் என்ன சொல்கிறான் என்பது முற்று பெறாது. மேலும் மிச்சம் எழுத வேண்டிய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து குரானை விட்டு அப்புறப்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து இது 109 உள்ளது. 31வது சூறாவில் 27வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, உளவு அன்னமாஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அகலாமுன், பூமியில் உள்ள எல்லா மரங்களும் பேனாக்களாயிடுச்சு. ஒரு மரத்தை விடாமல் வெட்டி பேனாண்ட மரத்தில் என்ன செய்வாங்க அந்த காலத்தில், பேனாங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டால், மரத்தினால் குச்சி மாதிரி ஆக்கி அதை செதுக்கி அதை தொட்டு தொட்டு என்ன செய்வாங்க, அதை கொண்டு எழுதுவாங்க.
அப்போ உலகத்தில் உள்ள மின் ஷஜரத்தின் அக்கலாமுன், பூமியில் உள்ள எல்லா மரங்களையும் பேனாக்களாக ஆக்கப்பட்டு, ஒல் பஹ்ரு யமுத்துஹு மிம்பாதிஹி சபத் அபுஹரின், இந்த கடல் இருக்குத அதை வந்து ஒரு 7 கடலாக ஆக்கி, இப்போ இருக்கிற ஒரு கடல் பத்தாமல் அதை 7 கடல் அளவுக்கு ஆக்கி விட்டால் கூட மா நஃபீதத்து கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முற்று பெறாது. இன்னல்லாஹ் அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் வந்து நுணுக்கமானவன் அப்படின்னு சொல்லி வருது. இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ எவ்வளோ இந்த உலகத்தில் உள்ள அம்புட்டு மரங்களையும் வெட்டி 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 பேனாவாக்கி நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் அதை எழுதிட்டு வர்றாங்க. எதை ஊற்றி எழுதுகிறாங்க? கடல் நீரை வந்து மையாக ஆக்கி அதை ஊற்றி அதை தொட்டு எழுதுகிறாங்க. எழுதுனா கொஞ்சம் கொஞ்சம் முடியுமில்ல, அப்படி முடிஞ்சுக்கிட்டே வந்தாலும் கடல் நீரே முடிஞ்சு போயிடும், நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ விளக்கம் உள்ளுக்கு இருக்குது. அது உள்ளுக்கு என்ன இருக்குது? அவ்வளோ விளக்கம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா குர்ஆனுடைய சிறப்பு மாதிரி எதை சொல்லுவாங்க. இப்படி ஒரு நூல் இருக்கும் என்று சொன்னால் அது அந்த நூலுக்கு சிறப்பு கிடையாது. அந்த நூல் என்னது? ரொம்ப ட்ரையாக இருக்குது, மோசமாக இருக்குன்ற அர்த்தம். ஒரு விஷயத்தை சொன்னால் விலங்குறதுக்கு பேர் தான் நூல். விலங்குனா எப்படி இருக்குன்னு எழுதிக்கிட்டே இருந்தாலும் அது முடியாது, இன்னும் இருக்குங்க, இன்னும் இருக்குது, இன்னும் இதெல்லாம் விளக்கம் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது அப்படின்னு போயிட்டு இருந்தால் இந்த எந்த கியாமத்தினால இதை குர்ஆனை விளங்கி முடிக்கிறது? அப்போ கடல் நீர் அளவுக்கு விளக்கம் எழுதி முடிச்சிட்டாங்களா இது வரைக்கும்? உலகத்தில் உள்ள மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு பேனாவாக்கி எல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்களா? இல்லை தானே. அப்போ கியாம நாள் வரைக்கும் வந்தால் கூட குர்ஆனில் உள்ளது எவனுக்கு விளங்காது. அது விளங்காதுன்னா கடல் நீர் அளவுக்கு எழுத வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நீ போட்டுக்கிட்டு குர்ஆனுங்கிற. பேசாமல் நாங்கள் சொல்கிற கேளுப்பான்றாங்க. ஆனால் இதில் வந்து இந்த வசனம் அதை சொல்லவே இல்லை. ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி புகழ்வாங்கல்ல, அப்படி கூட சொல்லப்பட்டதா குர்ஆனை வந்து ரொம்ப விளக்கம் உள்ளது மிகைப்படுத்துவதற்காக அந்த உதாரணமாக சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்டதாகவும் இல்லை. இது வந்து ஒரு குர்ஆனுக்கு சிறப்பு சேர்ப்பதாகவும் இல்லை. குர்ஆனுக்கு எந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்து இதனுடைய விளக்கம் எழுதுவதற்கு ஒரு 10,000 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தான். என்ன விளங்கம் அவனுக்கு? அது விளங்குறது கொடுக்குறியா, விளங்காமல் இருக்கிறது கொடுக்குறியா? விளங்காமல் இருக்கிறது கொடுக்குறதான் இப்படி செய்யணும். ஆனால் இது என்னன்னு கேட்டால், இவங்க வந்து எல்லாருமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னு குர்ஆன் விளங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் இங்கே வருது. களிமாத்தி ரப்பி, என்ன வார்த்தை வருது? இறைவனின் களிமாத்துகளை, வார்த்தைகளை எழுதுவதற்கு மையாக ஆனால். அதே மாதிரி மா நஃபீதத்து கலிமாத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள் வார்த்தைகள் வந்து முற்று பெறாது அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து இதை சொல்கிறான். இந்த கலிமாத்துனா குர்ஆன் இவங்க எங்கேருந்து எடுத்தாங்க? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலிமா தான், அது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கலிமாவா? அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அது மட்டும்தானா, இன்னும் நிறைய இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து அது அழிகிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு பதிவேட்டில் எழுதி வச்சுட்டானே, அது எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்க அதில் உள்ளதில் வந்து இந்த குர்ஆன்ங்கிறது கோடியில் ஒரு சின்ன துண்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே பிரம்மாண்டமாக இருக்குது லவ்ஹுல் மஹ்ஃபூலில் உள்ள விஷயங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்பது வந்து அல்லாஹ் பிறப்பிக்கிற எல்லா கட்டளைகளையும் குறிக்கும். இப்போ வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, இதுவும் அங்கே இருக்கும், லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கும். இவன் பேசுவான்ட்டு மட்டும் இருக்காது, இந்த பேசுகிற வார்த்தை அதில் இருக்கும். நான் பேசுகிறேன்ல, இந்த வார்த்தையெல்லாம் இவன் பேசுவான் என்று அல்லாஹ் எழுதி வச்சுருக்கிறான். நான் பேசும்போது நீ கேட்டுட்ருக்கிறீல்ல, அது அல்லாஹ் எழுதி வச்சுருக்கிறான். நான் பேசும்போது வந்து நான் கையை செய்கை செய்கிறேன்ல, அதையும் செய்கை செஞ்சு சொல்லுவான்னு எழுதி வச்சுருக்கிறான். கம்ப்யூட்டரில் பார்த்து தான் படிக்கிறான்றதையும் எல்லாம் எழுதி வச்சுருப்பான். அப்போ வந்து எந்த ரூமில் உட்காந்துருக்குறேங்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ வந்து எல்லாமே அனைத்துமே எழுதப்பட்டு இருக்குது லவ்ஹுல் மஹ்ஃபூல். அப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதப்பட்ட அனைத்துமே அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது வந்து ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டாலேயே அவனுக்கு வந்து அல்லாஹ்விடமிருந்து எத்தனை கட்டளை வருது. நான் உட்காந்துட்டே இருக்கிறேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, இனி பேசுடா என்கிற கட்டளை எங்கேருந்து வருது? அல்லாஹ்கிட்டேருந்து வருது. நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய உள் உறுப்புகளில் நிறைய வேலைகள்லாம் நடக்கும். நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். அந்த ஜீரணமாகிறதுக்குரிய கட்டளையும் அல்லாஹ்கிட்டேருந்து வரும். அல்லாஹ்கிட்ட செய்யும் ஜீரணமாகி அது கழிவு பிரிஞ்சு அது அதில் உள்ள சத்துக்கள் எடுக்கிற அந்த கட்டளையும் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ரத்தங்கள் ஓடணுமோ அங்கெல்லாம் ரத்த சப்ளைலாம் கொடுங்கிற கட்டளை வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு நிமிடத்தில் கோடான கட்டளை வரும். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு நிமிடத்தில் கோடிக்கணக்கான கட்டளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவனுடைய இதயத்துக்கு ஒரு கட்டளை பாஸ் ஆகிட்டு இருக்கும், அவனுடைய மூளைக்கு ஒரு கட்டளை பாஸ் ஆகிருக்கும், அவனுடைய கிட்னிக்கு ஒரு கட்டளை பாஸ் ஆகிருக்கும், அவனுடைய விரல்களுக்கு ஒரு கட்டளை பாஸ் ஆகிட்டு இருக்கும், ஒவ்வொரு விரலுக்கும் பல கட்டளைகள் பாஸ் ஆகிருக்கும். அதனால் அது மடிக்கிறோம் பிடிக்கிறோம். இதுக்கு அல்லாட்டிருந்து ஆர்டர் வருதில்ல, இது எல்லாமே அல்லாட்டிருந்து என்ன செய்கிறது, ஆர்டர் கட்டளை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதையெல்லாம் எழுத ஆரம்பித்து நெசமாக கடல்மை பத்தாது தானே. அல்லாவுடைய எதெல்லாம் கட்டளை இடுறான்னு பார்த்தீங்கன்னா இம்புட்டையும் எழுதுறதா இருந்தால் எப்படி பத்தாது. இம்புட்டையும் நம்ம எழுதி முடிக்கிறதா இருந்தால் நிஜமாகவே கடல் பூரா மையாக ஆனால் கூட எனக்கு உள்ள ஒரு கட்டளையை எனக்குன்ற ஒரு மனிதனுக்கு, ஏதோ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு 60 வருஷம் வாழ்க்கையை கொடுத்துருந்தான்னு சொன்னால் அந்த 60 வருஷம் அவனுக்கு அல்லாட்டிருந்து கட்டளைகள் வருமே, அந்த கட்டளை எழுதுவதற்கே பல வால்யூம்கள் தேவைப்படும். அப்போ இத்தனை கோடி மக்களுக்கு உள்ள கட்டளைகள் இருக்குது. மக்கள் மட்டுமா உலகத்தில் இருக்கிறாங்க? மக்கள் இல்லாமல் எத்தனை ஜீவராசிகள், எறும்புடைய ஒவ்வொரு வினாடிக்கும் அல்லாட்டிருந்து அது என்ன செய்யணும்னு கட்டளை வந்துக்கிட்டே இருக்குது, ஈக்கி கட்டளை வந்துக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி அண்ட சராசரங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் கட்டளை வந்துக்கிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த உலகமே அவனுடைய கட்டளையின் கீழ் தான் இயங்குகிறது. அல்லாஹ் எத்தனை கட்டளை போட்டான்னு எழுதுறதா இருந்தால் பத்தாது, கடல்மை பத்தாது. உலகத்தில் உள்ள எல்லா பேனாவும் வச்சு எழுத பார்த்தாலும் அதை விட ஜாஸ்தியாக என்ன இருக்குது அல்லாவுடைய கட்டளை இருக்குன்னா அது இது ஏற்கத்தக்கதாக. இது வந்து குரானை குறிக்கணும் ஆகிட்டாங்க. களிமாத்துங்கிறதுல அல்லாவுடைய வேதமும் களிமா தான், குரானும் களிமா தான். குரான் மட்டும்தான் களிமாவா? அல்லாவின் வார்த்தை என்பது குரான் மட்டுமா? குரானை தான் இது குறிக்கணும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விளங்கிக்கிட்டே என்ன செய்கிறாங்க, விளங்கிறோம் அதை விளங்காதுப்பா அப்படிலாம் கிடையாது. அதாவது எனக்கு வர்ற கட்டளை எழுதுவதற்கு என்ன செய்யும், அதுக்கு கோடான கட்டளை எனக்கு அல்லாட்டிருந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை உட்காந்து ஒருத்தன் எழுத போனான்னு சொன்னால் முடியவே முடியாது. அப்போ அவ்வளோ பேருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோடான கட்டளைகள் வருமே, அம்புட்டையும் வந்துக்கிட்டு இதுக்கு இப்படி உத்தரவு போட்டான், அந்த உத்தரவு போட்டான்னு எழுதுவதாக இருந்தால் அது முடியாது. அப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எல்லாத்தையும் நல்லா எழுதி வச்சுருக்கிறான். அதில் உள்ள அம்பூட்டையும் நீங்கள் எழுதுறதுக்கு புகுந்தீர்களேயானால் கடலும் பத்தாது, உலகத்தில் உள்ள மரங்களும் பத்தாது. அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். இதை வச்சுக்கிட்டு குரானை வந்து கஷ்டமாக்க பார்க்குறாங்க. இது குரானை சொல்லலை என்பதற்கு தான் நான் இத்தனை வசனம் காட்டினேன். குரானில் இது வந்து அல்லாவுடைய வந்து தெளிவாக இருக்குது, இது விளங்குறதுக்கு எல்லாம் தந்திருக்கிறான், இதுவும் அல்லாவுடைய வார்த்தை தான். இந்த அல்லாவுடைய வார்த்தை வந்து உனக்கு விளங்குறதுக்காக வேண்டி தந்த சில சின்ன அளவிலான கட்டளைகள், வழிகாட்டு கட்டளைகளே தவிர இவைகள் மட்டும்தான் அல்லாவுடைய களிமா கிடையாது. அல்லாவுடைய களிமாக்கள் வந்து ஏராளமாக நிறைய இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த 2 வசனத்தை கொண்டா உங்கள்கிட்ட காட்டுவாங்க, சரியா? இந்த வசனங்கள் வந்து என்னத்தை குறிக்காது, குரானை மட்டும் குறிக்காது. களிமாத்துங்கிற வார்த்தை வந்து அல்லாவிடமிருந்து வருகிற எல்லா விதமான கட்டளைகளையும் எடுத்துக்கொள்ளும். உலகத்தில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் அவன் கட்டளையின் கீழ் தான் இயங்குகிறது. அல்லாவுடைய கட்டளை படி தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே என்னது, அவனுடைய கட்டளையில் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரி வசனங்களை எடுத்து வைத்து கொண்டு குரான் வந்து விளங்க கஷ்டமானதுங்கிறாங்க. அது குரானை பற்றி பேசவே இல்லை. குரான் ட்ரையானது, சிரமமானதுன்னு ஆக்க பார்க்குறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலா யுனப்பியூக மிஸ்லுல் ஹபீர், அல்லாவை போல உனக்கு எவனும் தெளிவாக விளக்க முடியாதுங்கிறான். அல்லாஹ் அவ்வளோ தெளிவாக அவன் விளக்கியிருக்காங்கிறோம். அதெல்லாம் விளங்காது. அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் விளங்காது, அதெல்லாம் மைக்கணக்கில் டன் கணக்கில் மை வேணும் இப்படின்னு சொன்னால் இது என்னது, குரானை விட்டு மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு, சரியா? இது உலுமுல் குரானில் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இஸ்லாம் இதுவில் நாளை அடுத்த வாரம் பார்ப்போம்.